ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுறாரு. ரீபாக் ஷூ டெனிம் ஜீன்ஸும் போட்டுக்கிட்டு நீ மக்களுக்கு சேவை செய்கிறியா? ஏன் அதை நீ தான் போடணுமா? நான் போடக்கூடாது. ஏன் நான் பூணூல் போடக்கூடாது? உன்னை விட உயர்ந்தவன் நான் ஆயிட்டேன். நானே பூணூல் மாட்டிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? பூணூல் உலகில் ஒரு டாக்டருக்கு சொல்ற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முதுகில் அரிப்படுத்துனா சூரியத்துக்கு நல்லா அவங்க உடம்புலயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருந்தது, அது பூணூல் தான். எடுத்தீங்கன்னா நாரும். அந்த பூணூலை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவனா பெரிய ஆளுகிறேன். போய்க்க, எனக்கு என்ன ஆகுது? ஜீவா சகாப்தான் என்ன ஒரு 100கணக்கான பேட்டிகள் எடுத்திருக்காரு. இன்னைக்கு அவர் பேசுறதை கேட்ட போது நான் இவரை பேட்டி எடுத்திருக்கேன். சூர்யா சேவியர் என்ன வரலாற்று பெற்றார். இன்னைக்கு இது வந்து ஒரு ஒரு தலைவருடைய புகழ் பாடுற இடமா மாத்திரம் இல்லாம இந்த பகுதியினுடைய இந்தியாவில் இருக்கும் இந்த பகுதியினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டு அப்படியே அலட்சி ஆராய்ந்த ஒரு ஆராய்ச்சி கூட்டமாகத்தான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி புத்தகமாக கூட வெளியிடலாம். ஒவ்வொருத்தருடைய பேச்சும் வெளிநாடு பேச்சு அவ்வளவு அற்புதமான பேச்சு. அது ஜீவா சகாப்தத்தில் வந்து வானளாவிய குட்டிச்சவர். அதாவது ராஜராஜ சோழன் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்கிறத ஒரு புத்தகமாக அந்த மேல இருக்கிற அந்த கோபுர கலசம் வச்சிருக்கிற அந்த இதை எப்படி மேலே ஏற்றலாம், ஒரே நாளில் ஏற்றலாங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி செல்வகுமார்ங்கிற ஒரு பொறியியல் நிபுணர் அவர் ஒரு புது கருத்தை சொன்னார். அதில் ராஜராஜ சோழனுடைய அறிவியல் திறமை, அந்த காலத்தில் இருந்த தமிழனுடைய அறிவியல் திறமை அவ்வளோ அற்புதமாக வெளிப்பட்டு இருக்கிறது. தண்ணியில் அந்த கல்லை மிதக்க விட்டு கொண்டு போயிருக்கா ஒரே நாளில். அதுவரையில அந்த தஞ்சாவூர் மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்க, சாரப்பள்ளம்னு கட்டி பல யானைகளை எல்லாம் வச்சு அந்த 80 டன் எடையுள்ள அந்த பாறையை மேலே கொண்டு போனாங்கன்றாங்க. இன்னைக்கு கணக்கெடுத்தா அது 380 டன். 380 டன்னை எடுக்கிறதுக்கு ஒரு கிரேன் இன்னைக்கு வரையிலும் கண்டுபிடிக்கல. இந்த நிமிஷம் அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் அந்த அளவுக்கு அறிவுத்திறமையை இது பண்ணி ஒரு ஆற்றை ஒரு கால்வாயை வெட்டி காவிரியிலிருந்து தண்ணியை கொண்டு அங்கே ஒரு குளம் மாதிரி வச்சு அந்த குளத்தை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அந்த கல்லை கொண்டு வந்து அதில் வச்சான். ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்தலாம். ஆர்கிமிடிஸ் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அதையும் பாஸ்கல் தியரி இத்தனையும் பயன்படுத்தி அந்த கல்லை ஒரே நாளில் எடுத்துக்கிட்டு போனாங்கிறத ஆதாரபூர்வமாக காட்டியிருக்காரு. நீங்கள் ஒரு சேவியர் அவர்கள் வந்து மன்னர்களை ஒரு மாதிரி ஒரு ஒளி பண்ணார். மன்னர்னா இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். மன்னர்கள் பல பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணிக்கணும்? அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டாரு. அந்த ராஜ்யத்தை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவனுடைய மகளை நான் கட்டிக்கிறேன். நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க. ராஜராஜ சோழன் இறந்த போது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து உடன்கட்டை ஏறணும்னு இது பண்ணல. யார் அவனோட பட்டத்தில் ஏறுறாங்களோ அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்தாங்க. வானதிங்கிறவளை அவன் காதலிச்சிருந்தா கூட, காதலித்தை திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட, வானதி எடுத்த ஒரு சபதத்தினால் அவள் பட்டத்தில் ஏறலை. பட்டாபிஷேகம் உட்கார்ற வானவன் மாதேவி தான் உட்கார்றா. அவளுக்கு தான் அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த தகுதி கிடைத்தது. இதெல்லாம் இருக்குது. நீங்க வந்து தமிழர்கள் ஏன் அறியப்படுகிறார்கள் மற்ற இனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்திய இனத்தில் இந்த நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை கண்டால் மோடியே பயப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் ஆண்டவன்டா இன்னைக்கு அடங்கி போய் கிடக்கிறான். நாயா கொலை வாழை குறைச்சிக்கு சுத்தம். காரணம் நம்மளை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து அப்படி உள்ள போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு. திருமாவர்களை நான் பல காலமாக அறிவேன். நான் அரசியல்வாதி அல்ல. திடீர்னு தான் உள்ள நுழைஞ்சேன். அது இந்த ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தூக்கி நல்லா மேலே ஏற்றி தகுதிக்கு மேல புகழையெல்லாம் எனக்கு கொடுத்து அள்ளி விட்டாங்க. அந்த அளவுக்கு நான் போனதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தான் காரணம். அவரை அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன். அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படியே
நெஞ்சில் அப்படியே நின்றுச்சு. ஒரு அரசியல் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் இந்த இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை. என்னுடைய சமூக மக்களால் அனைவருக்கும் சமமானவர்கள் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்தேனே தவிர இந்த ஒரு 2 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக நான் அதை ஆரம்பிக்கல. அப்ப எதுக்காக அந்த எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்க எங்க அலையிறீங்கன்னு கேட்டா, அதிகாரம் அவருக்கு எனக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு இந்த எம்எல்ஏ பட்டம் தேவை, அந்த எம்எல்ஏ ஆஃப் திஸ் கான்ஸ்டியூன்சி அப்படின்னாக்கா அந்த அதிகார சார் அப்படின்னு இல்லாட்டி அதால ஓரமாக உட்கார வைக்கும். பதவியில் இருக்கிறதுனாலேயே நீங்க பெரிய ஆளாயிட முடியாது. அதுக்கு பெரிய உதாரணம் இந்த திரௌபதி முர்மு. இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவி, நம்பர் 1 பதவி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்காக கூப்பிட மாட்டேன். எங்கேயோ தேர்தலில் இருக்கிற அதான் ஒரு 5-6 பாப்பாடுகளை கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு இது பண்றாங்க. அந்த பாட்டுக்கு உள்ள போறதுக்கு உரிமை இல்லை. பதவியினால உங்களுக்கு இது சமூக அந்தஸ்து கிடைச்சிடாது. ராம்நாத் கோவிந்த் உயர்ந்த பதவியில் இருந்தவர், வாரணாசியில் இருந்த ஒரு விஞ்சோரித்தி பாப்பா ஒரு கோயிலில் இருக்கிற அர்ச்சகர், அவன் உள்ள வராத போயா வெளியாட்டான். இளையராஜா எப்பேற்பட்ட இசையமைப்பாளர், ஒன்று நடக்கல, கோயில் கூட வராது போட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கச்சேரியா நடத்தி பல லட்சக்கான பல கோடி ரூபாய் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தவரை கும்பாபிஷேகத்துக்கு உள்ள விடுது. இந்த அக்கிரமங்கள் களைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கேனே தவிர இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு 2 எம்எல்ஏ பேச ஒரு எம்பி போஸ்டுக்காரன் அலையில என்றதுதான் திருமாவளவன். இதை அவர் சொன்ன போதுதான் அவர் மீது எனக்கு இருந்த மரியாதையும் மதிப்பும் மிக உயர்வாக. எல்லாரும் சொன்னதா நானும் சொல்றேன். அவர் நினைத்திருந்தால் இந்த இனத்தை பயன்படுத்தி, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு தனக்காக வாழ்ந்திருக்க முடியும். அதை அவர் செய்யலை. எங்க பார்த்தாலும் ஒரு தடவை ஒரு நகைச்சுவை நடிகர் எஸ் வி சேகர் அவரை கிண்டல் பண்ணி பேசுறாரு. ரீபாக் ஷூ, டெனிம் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு நீ மக்களுக்கு சேவை செய்யறியான்னு. ஏன் அதை நீ தான் போடணுமா? நான் போடக்கூடாது. ஏன் நான் பூணூல் போடக்கூடாது? உன்னை விட உயர்ந்தவன் நான் ஆயிட்டேன். நானே பூணூல் மாட்டிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? பூணூல் உலகில் ஒரு டாக்டருக்கு சொல்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, முதுகில் அரிப்படுத்தினா சொல்லியதுக்கு நல்லா அவங்க உடம்புலயே மிக அழுக்கான ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பூணூல் தான். எடுத்தீங்கன்னா நாரும். அந்த பூணூலை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டவனா பெரிய ஆளுங்கிறேன். போய்க்க, எனக்கு என்ன ஆகுது? நீ உன்னை எவ்வளவு எங்க வேணாலும் ஏற்றி வச்சுக்கலாம். நான் என் மனசுல நீ அடித்தட்டதான் கிடக்குறேன். ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்ற கேளுங்க. மலேயா, சிங்கப்பூர்லாம் ஒன்னா இருந்த காலத்துல ஆங்கிலேயர்களை எடுத்து ஒரு பெரிய புரட்சி அங்கே ஒன்று நடந்தது. நடந்த போது தமிழர்கள் கொஞ்சம் கேவலப்படுத்தப்பட்டார்கள். தமிழர்கள் அத்தனை பேர் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. மலேயாவும் சிங்கப்பூரும் நாரி போச்சு. ஏன்னா அங்க இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் பல பேர் நம்ம ஆட்கள். மலேயாவும் சிங்கப்பூரும் நாரி போயிடுச்சு. அந்த போராட்டத்தை நடத்தின மலையா கணபதி பேர் பெற்ற பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தமிழர். அந்த தமிழன் தான் சுபாஷ் சந்திர போஸ் என்று சும்மா சுட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தரை நேதாஜி ஆக்கணும். யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நேதாஜிக்கு இங்க சிலை இருக்குது. அந்த ஆளை நேதாஜி ஆக்கின கணபதிக்கு சிலை பேரு கூட தெரியும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. வர்ற வழியில பார்க்குற சர்தார் பட்டேல் சாலை. பட்டேலுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? குஜராத்தில் இருக்குது. நம்ம திராவிட இயக்கத்தின் தலைவர்களை விட்டுருங்க. காமராஜர் பேர் வச்சிருக்காங்களா? இல்ல ராஜாஜி பேர் வச்சிருக்காங்களா? வால் பிடிச்சிக்கிட்டு சுத்தனில்ல, அவங்க பின்னாடியே இருந்தில்ல. உன்னை என்ன மரியாதை கொடுத்துட்டாங்க? குஜராத்துக்கு போய் பாருங்க. தமிழ்ங்கிறது அந்த அந்த மொழியே அவங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு இனம் இருக்கான்னு கேட்க. இந்தியா திருத்தணியை தாண்டிட்டோம்னாவே நம்மளை அடையாளம் காண்றதுக்கு இந்திய நாட்டில் யாருக்குமே தெரியல. டெல்லியில போய் பார்த்தோம்னா ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா ஹிந்தி மே போலும் அப்படிங்கிறான்.
எதுக்காக ஹிந்தியுமே போகலாம்? நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் இல்லையா? டெல்லிக்கு வந்தால் ஹிந்தி தெரியணும்னா தொலைச்சு விடுவேன் நான். நீ யாரா? இந்த 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 டெல்லி என்னவா இருந்தது இதுக்கு முன்னாடி? ஹரப்பா மொஹஞ்சதாரோ அவனுடைய பகுதியை சேர்ந்தது தான்டா டெல்லி. எங்களுடைய ஊருடா. நாங்கள் வெளியே வந்துட்டோம், நீ உள்ள போட்டுக்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பைத்தியக்காரத்தனமாக இருந்தோம், சைவர்களாக இருந்தோம், அசைவம் சாப்பிடல, போராட்டத்துக்கு பயந்துருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாகரிகத்தை கொண்டிருந்த மக்கள் போராடுற தைரியம் இல்லாத போனது காரணத்தினால ஆரியர்களோட வருகையில வந்து நம்மளை எல்லாம் துரத்திட்டாங்க. களப்பிரராட்சியை வந்து ஏன் கேவலம் சொல்றாங்க தெரியுங்களா? அந்த நேரத்தில் தான் சங்க 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 காலம், கடைச்சங்க காலம் அப்பதான் இருந்தது. அப்பதான் பௌத்த சமண இலக்கியங்கள் வந்தது. அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி ஒழிச்சு கட்ட புண்ணியத்தை கட்டி கொண்டவன் திருஞான சம்பந்தம் என்கிற ஒரு பார்ப்பன். நம்முடைய அற்புதமான தமிழ் நூல்கள், அறிவியல் நூல்கள், ஓலைச்சுவடிகள்லாம் அனல்வாதம் புனர்வாதங்கிற பேரை போட்டு தண்ணியில முழுகடிச்சு இது பண்ணா நெருப்புல போட்டு கொளுத்தலாம். அதை விட கேவலமா ஒரு தீர்த்தான் ஆண்டாள் ஒருத்தி. தீக்குறளை சென்று ஓதோங்கிறார். குரல் படிக்கிறது கெடுதல்றாங்கிறா. திருப்பாவையில் 2வது பாட்டே அதுதான். இப்படியெல்லாம் தமிழை ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் நாம தான் அதையெல்லாம் தாண்டி 1300 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்றும் தொடர்கிறது. இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவன் போன்றவர்கள் மிக மிக முக்கியம். மிக 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 எல்லா இடத்திலையுமே நம்ம அழிப்பதற்கு எத்தனை வகையான விஷயம் இது உண்டோ அத்தனையும் நடந்து. திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு புத்தகம் வச்சு வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன இப்போ ஏன் திருப்பரங்குன்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கிறது என்னுடைய பையனை சொல்லியிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் வந்து தெய்வானைங்கிற மேல் ஜாதிக்கார பெண்ணைக்கு திருமணம் செய்து கொண்ட இடம். அதனாலதான் அந்த திருப்பரங்குன்றத்தை இவன் கேட்கிறான். பக்கத்திலேயே 10வது கிலோமீட்டர்ல வள்ளிங்கிற ஒரு பட்டியல் எடுத்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு முருகனை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. ஆக முருகனுக்கே ஜாதியை பார்க்கலாம். வள்ளியை கட்டி கொண்ட முருகனை வந்து தள்ளிவிட்டான். ஒரு மேல்ஜாதிக்கார தெய்வானையை கட்டிக்கிட்ட முருகனை ஏற்றுக்கிட்டு அங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து கலவரம் பண்றான். இப்படி அவன் வணங்குற கடவுளையே இப்படி ஜாதி பாகுபாடு பார்த்து சமூக அநீதியை கொண்டு வருகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் திருமாவளவன் நமக்கு தேவை. திருமாவளவன் பின்னால் நமக்கு போக வேண்டும். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மனோஜ் அவர்கள் என்னை கூப்பிட்ட போது எனக்கு இந்த காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்காக நான் வைத்தியத்துக்கு போனேன். அதுக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகள் நோயை விட மருந்து என்ன கண்டுபிடிச்சு. டாக்டராக தான் இருக்கிறேன். புற்றுநோயை பற்றி நாங்கள் சொல்லுவோம். எப்பா நீ புற்றுநோயில் செத்து போயிடு, நான் கொடுக்குற மருந்துல சாகாத. ஏன்னா அது மருந்து வந்து அது கொடுக்குற கெடுதல் வந்து பண்ற கெடுதல் நோயை விட அதிகமாக இருக்கும். அது மாதிரி மாட்டிட்டு முடிச்சா. இன்னைக்கு காலையில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்தேன். வந்து அவர் சார் வந்து உட்காந்தாரு. எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது. அந்த நேரத்தில் கேமரா வச்சுக்கிட்டு சார் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போவாங்க சார். அதையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். திருமாவளவனுடைய தேவைகள் எப்போ முடியும்னா, சார் சொன்னார் ஏதோ ஒரு ஓலைச்சோடியில் அது பழ ஓலையில் இது காஃபியை மடித்து கொடுத்தாங்க. அது போகணும், அது போகணும். இவ்வளோதான் நீங்கள் இது பண்ணுறீங்க. உன் குடும்பத்தில் யாராவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு என்ன கேட்கலாம். என்னுடைய அக்காவுடைய பேர், மூத்த சகோதரனுடைய பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவருடைய மனைவி ஆஷான் பேர் பட்டியலினத்தை சேர்ந்த பேர். பெரிய வேடிக்கை என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளே அந்த பொண்ணு தான் தங்க மறுப்போம். அவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். குடும்பத்தில் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய தகராறுகள். அப்போ வந்து கேட்டாங்க, என்ன இப்போ கெட்டு போச்சு? அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், ஆசைப்படுறான். பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு வேணும். கலப்பு திருமணம்னா என்ன அப்பான்னு, வேற ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டேன். பொண்ணை தானே கட்டிக்கிட்டேன். ஆமாம், ஏதோ கழுதையோ குதிரையோ கட்டிக்கிட்டீங்கன்னா கலப்பு திருமணம். மனுஷன் கட்டிக்கிறது எப்படா கலப்பு திருமணம்? அதுதான்
சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதை சொன்னதுனாலதான் வள்ளுவர் வந்து ஒடிச்சு கட்டானுங்க. திருக்குறளை சென்று ஓதோம்னு அவர் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆக இந்த திராவிட சித்தாந்தத்தை வந்து கைகளில் எடுத்துக்கொண்டு தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக, தன்னுடைய இனத்துக்காக மட்டும் இல்லாமல் மொத்த தமிழ் இனத்திற்காகவும் திராவிட இனத்திற்காகவும் போராடுகின்ற திருமாவர்களை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பேசுறதை கேட்ட பிறகு பேசலாமா வேணாமா என்னை விட்டுடுங்க, நான் போறேங்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமான பேச்சு. ஜீவா வந்து நினைச்சே பார்க்கல, இவ்வளோ அற்புதமா எங்கள் ஊருக்காரர் தான், நாங்கள் ஒரு ஊர் தான். ரொம்ப அதனால ஒரு கூட்டம் சிறியதுங்கிறாங்க. அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது, வெடிச்சதுலாம் உலகமே தெரியாது. ஆகவே ராணுவத்தில் எல்லாருமே சேர மாட்டான். போராடுற குணமும் எதிரிகளை வெல்ல வேண்டும் என்ற தைரியமும் இருக்கிறவங்க ராணுவத்துக்கு வர முடியும். ஆனால் ராணுவத்தில் இவ்வளவு பேர் தான் இருக்காங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள்லாம் ராணுவ வீரர்கள். உங்களுக்கு முன்னால் பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அமைப்பாளர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து